தேர்ஸ்டே மார்னிங் என் வீட்டில் ஒருத்தன் கை கால் தலைலாம் அறுபட்ட நிலமையில கொஞ்சம் கவலைக்கிடமாக ஒருத்தன் இருக்கான். சரி இவனுக்கு ரெடி பண்ணிடுவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி காலங்காத்தாலே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். இவன் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பர்த்டேக்கு. ஸோ அப்போலாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இவ்வளோ பெரிய டெடிபியர் கொடுக்குறதுலாம் பெரிய விஷயமா இருக்கும்ல. ஸோ நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். பார்த்துலே தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப டஸ்ட்டெல்லாம் இருக்காது, அங்கங்கே கொஞ்சம் கரை மட்டும் இருக்கும். 10 வருஷமாக பத்திரமா பார்த்து வச்சுட்ருந்தேன். அது எப்படியும் அந்த ஸ்டிச்சஸ்லாம் பிரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இவனை ரெடி பண்ணிடணும் இன்றைக்கி, இல்லைனா அந்த பஞ்செல்லாம் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வேலையை ஆரம்பிச்சிட்டேன் ரெடி பண்ணுறதுக்கு. சும்மா நார்மல் அந்த ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணாலே அது கரெக்டாக நின்றுடும். ஸோ அவனை ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஒரு ஏசிக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுமே ஒரு 9:30 போலேயே வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்த உடனே அவங்களுக்கு இந்த இடத்த விட்டுட்டு என்னோடய வேலையை ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அவங்களும் வேலையை முடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சுது, பெரிய வேலையாக முடிஞ்சிச்ச மாதிரி இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நல்லா தலை குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ ரெடி ஆகிட்டுருந்தேன். அந்த வீட்டிலருந்து கிளம்பும்போது எல்லாத்தையுமே வந்து ஒரே பேக்கில், இந்த மாய்ஸ்சரைசர், என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸு, அது இதுன்னு எல்லாத்தையும் ஒரே பேக்கில் போட்டு மொத்தமாக கொண்டு வந்துட்டேன். இங்கே வந்து ரெடி பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பொருளையும் தேடி தேடி எடுக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுது. செம்ம காண்டாகுது. ஒரு பொருளை எங்கே வச்சோங்கிறதும் ஞாபகம் இல்லை. ஸோ தேவையான நேரத்தில் கிடைக்கவும் மாட்டேங்குது. தேடி தேடி எடுத்து இருக்கிறத மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் இருக்கிறது என்ன இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ட்ரெஸ்ஸும் அப்படி தான், எந்த ட்ரெஸ் எங்கே இருக்குதுன்னு எதுவுமே தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு கபோர்டு ஒன்று வந்து செட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அது இன்னும் செட் பண்ணாததுனால எதுவுமே வந்து நான் ரூமில் அரேஞ்ச் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் அதுக்கு எப்போ நேரம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி. அது இன்னும் ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ளே அதை செட் பண்ணி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக என்னோடய ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம தலைவரையும் ரெடி பண்ணிவிட்டு உட்கார வச்சாச்சு. ஸோ குட்டி குட்டி தையல் போட்டு அதை கொஞ்சம் இது பண்ண உடனே அது ரெடி ஆயிடுச்சு.